நீ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தயாங்கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஸர் தயாங் இதாண்டா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இன்ட்ரோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும், உங்களுக்கும் வீக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். நீங்கள் தயாங்கூட ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஆனால் மேரேஜ் ஆன விஷயம் காலேஜில் யாருக்குமே தெரியாதுடா. நீங்களும் இன்னும் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டுன்னு. தயாங்கும் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனாலே யாருக்கும் தெரியாது உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டுன்னு. அப்புறம் நீங்கள் சாரீ கட்டினாக்கா அவ்வளோ அழகாக இருப்பீங்க. தயாங்களோட சாரியோட பார்த்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் அப்போ சாரியோட பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் சாரீலாம் கட்டியிருக்க மாட்டீங்க. இப்போ காலேஜ் ஃபங்க்ஷன் தான், அதுக்கு தான் நீங்கள் சாரீ கட்டிடுவீங்க. பார்த்தாக்கா அவ்வளோ அழகாக இருப்பீங்க சாரீ கட்டிட்டு. அவ்வளோ அழகாக இருக்கீங்கடா, அப்படியே ஏஞ்சல் மாதிரி. அதுவும் அந்த பிளாக் கலர் சாரீ வேறு செம்ம அழகாக இருக்கீங்க. வீக்கி உங்களை பார்த்துட்டு ஒன்றுமே பேச முடியல, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ இப்போ தான் உங்களை வச்சகனை வாங்காமல் பார்த்துட்டு வைன் அப்படிங்கிறாரு. நீங்களும் சொல்லுங்கள் மாமா அப்படிங்கிறீங்க. வைன், இந்த சாரியும் வைனும் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குடி. அப்படியா மாமா, தேங்க்யூ. சரி போகலாமா? போகலாமே. இப்போ நீங்கள் காலேஜுக்கு வரீங்கடா. காலேஜில் பார்த்தா எல்லா பசங்களும் உங்களை தான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளோ அழகாக இருக்காளே, அவ்வளோ அழகாக இருக்காளேன்ட்டு. ஆனால் இதெல்லாம் வீக்கு கொஞ்சம் பிடிக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப பொசசிவ் ஆவார். ஸோ உங்களை இப்படி பேசுகிறதுனால வீக்கு தான் ரொம்ப கோவம் வருது. உங்களை கூப்பிட்டு இப்போ அவரோட ஸ்டாஃப் ரூமுக்காக கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு வந்துட்டு, என்னாடி எல்லாம் உன்னே பார்க்குறான், ஒழுங்காக சரியாக கட்டடி. நான் ஒழுங்காக தானே கட்டியிருக்கேன். என்ன ஒழுங்காக கட்டியிருக்க? அங்கே பார், சைடில் அதை எடுப்பு தெரியுது பார், முன்னாடி அதை கவர் பண்ணு. தயாங் போதும், நிறுத்துங்க. இதெல்லாம் இப்படி, இதுதான் தயாங் சரி கட்டணும். என்னடி என்னையே எதிர்த்து பேசுகிறியா? அப்படிலாம் எதுவும் இல்லை தயாங், இப்படி தான் சரி கட்டணும். வேறு எப்படி கட்டுவாங்க? சொன்னதை செய். முடியாது. இப்படி தாண்டா 2 பேரும் பேசியிருப்பீங்க. அதனாலே அன்றைக்கி காலேஜில் சண்டை வந்திருக்கும். ஸோ நீங்களும் இப்படி தயாங்கூட 2 பேரும் போட்டி ஈக்குவலாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தயாங்க்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்துடுது. ஸோ உங்கள்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டிருப்பாரு. நீங்களும் வந்துட்டு தயாங்கிட்ட பேசவே கூடாதுன்ட்டு இருக்கீங்க. 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறீங்க. பட் அவ்வளோவா பேசுகிறது இல்லை. தயாங்கும் வீட்டுக்கு வந்தோம் அதே தான் சொல்லுவார். என்னன்னா நீங்கள் சரி விடு, நான் இனி சாரியே கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. இப்போ தயாங்கும் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஏன்னா நீங்கள் இனிமேல் சாரியே கட்ட மாட்டேன்னு சொன்னதுனால. சாரியில் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பீங்க. அதுவும் தயாங்க்கு நீங்கள் கட்டியிருந்த சாரி ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி சொல்லியிருப்பீங்க, சரின்னு இப்படி தாண்டா போய்கிட்டு இருந்திருக்கும். இதையே நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பீங்க. உனக்கு தெரியுமாடி, இன்றைக்கி நான் சாரீ கட்டிட்டு போனேன். ஆனால் தயாங்க்கு அது பிடிச்சிருந்தோம். யார்த்தவங்களாம் பார்க்குறங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு அவ்வளோ திட்டான்டி. சரி விட்ரி வாயின், அவர் ஏதோ சொல்லியிருப்பார் அக்கறையில். என்னடி அக்கறை? அப்புறம் சாரி எப்படி கட்டுவாங்க? அப்படி தானடி கட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தாண்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தயாங் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் தயாங் கேட்குற விஷயம் உங்களுக்கு தெரியாது. இனிமேல் நான் சாரியே கட்ட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலை கட் பண்ணிடுறீங்க. இப்போ தயாங் தான் வந்துட்டு சரி அதை பெருசுப்படுத்த வேண்டான்ட்டு அப்படியே இருக்கார். தயாங்க்கும் நம்ம இவ்வளோ சின்ன பிள்ளை பட்டு இப்படிலாம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுறாரு, நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலே தயாங்க்கு ரொம்ப கஷ்டமானதாண்டா இருக்கும் உங்களை அப்படிலாம் பேசினது. அதெல்லாம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜில் உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் ஃபங்க்ஷன் வச்சா நம்ம சாரீ கட்டக்கூடாதுன்ட்டு தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் தயாங்க்கு அது நல்லாவே தெரியும். அடுத்த ஃபங்க்ஷன் வருது, பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட நீங்கள் சாரீ கட்டலையா அப்படிங்கிற மாதிரி தான் தயாங் கேட்பார். வாயின், சாரீ கட்டலையா? நான் சாரீலாம் கட்டலை. ஏன்? நீ தானே சொன்ன நான் எனக்கு ஒழுங்காக சாரீ கட்ட தரலன்னு. என்னால் சாரிலாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலையிலே உங்கள் 2 பேருக்குள்ளே இப்படி தான் சண்டை வந்திருக்கும். தயாங் எவ்வளோ சொல்லியும் சாரீ கட்டவே மாட்டீங்க. இப்போ நீ சாரீ கட்டுறியா? முடியாதா? முடியாதுன்னா முடியாது தான், என்னால் சாரீலாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சுடிதாரோடயே வந்துடுறீங்கடா. ஸோ இப்போ தயாங் காலேஜுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தாக்கா எல்லோரும் சாரியில் வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் சாரீ கட்டாமல் சுடிதாரோடு வந்திருப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ தயாங்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்படி எல்லோரும் சாரீ கட்டியிருக்கும் போது நம்ம ஒய்ஃப் மட்டும் கட்டலைன்னு தயாங்கும் நினச்சிக்கிட்டு இருப்பார். பட் இருந்தாலும் வந்துட்டு உங்கள்கிட்ட வெளியே எதுவும் காட்டிக்கலை.
ஸோ நீங்களும் வந்து கிளாஸில் உட்காறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, ஹே வாயின், சொல்லுடி, என்ன சாரி கட்டலையா? முடியாதுன்ட்டேன்னா அன்றைக்கி, அதான் தயாங் பேசினான்றல, அதான் முடியாதுன்ட்டு. ஏன்னா அதை விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ தயாங்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலேஜே சாரி கட்டியிருக்கும் போது நீங்கள் மட்டும் சாரி கட்டாமல் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, எப்படியாச்சும் சாரி கட்ட வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் இருப்பார். அப்படியே இப்போ தயாங் வீட்டு ஃபங்க்ஷன் தான், அதுக்கு தான் நீங்கள் இப்போ சாரி கட்டணும். ஆனால் நீங்கள் அப்போயும் கட்ட முடியாதுன்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் தயாங் வந்து நீ கட்டாட்டி நானே கட்டி விடுவேன் அப்படிங்கிறாரு. தயாங் என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க, ஏய் வாயின், ஒழுங்கா நீ சாரி கட்டுறியா இல்லை நானாக கட்டி விடட்டுமா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியலை. நீங்களும் முடியாதுங்கிறீங்க. பட் தயாங்கே ரூம்குள்ளே வந்து உங்களுக்கு சாரி கட்டி விடுறாரு. பார்த்தாக்கா அந்த ரெட் கலர் சாரி தான்டா தயாங் உங்களுக்காகவே புதுசாக எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ அதை கட்டினோன்னே நீங்கள் ஏஞ்சல் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ தயாங்கும் இப்படி தான் சாரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. ஸோ அந்த சாரியில் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. கூப்பிட்டு வந்துட்டு பார்த்தாக்கா நைட் டைம் தாண்டா ஃபங்க்ஷனாக இருந்திருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் அவ்வளோ அழகாக ஏஞ்சல் மாதிரி நிற்கிறீங்க. இப்போ தயாங் தான் இடுப்பு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கே, இதுக்கு தாண்டி அன்னைக்கும் சண்டை வந்துச்சு. இந்த இடுப்பு தெரிகிற மாதிரி கட்டாக தானே எத்தனை வாட்டி சொல்கிறது, மறுபடியும் என்னை கட்டினதை இது பண்ணிட்டேன், இவ வேறு கட்டி வச்சிருக்காளே, இந்த இடுப்பு தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அவர் கட்டினதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கட்டியிருப்பீங்க, அதுதான் இப்போ தயாங்க்கு பிடிக்கல. ஸோ உங்களுக்கு சைடில் அந்த இடுப்பு தெரியல தான் இப்போ தயாங்க்கு பிரச்சனையாக இருக்கும். தயாங்கும் அதை பார்த்துட்டு தான் இருக்கார். இப்போ அல்வா தொண்டை மாதிரி செம்ம அழகாக இருக்குது. இவட்டைக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, சாரி ஒழுங்காக கட்டலைன்னா ஐயோ முடியலையே இப்படின்னு தயாங் தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அழகாக அங்கே உள்ள சின்ன சின்ன குழந்தைங்க கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை தயாங் மட்டும் இல்லை பாதி பேர் அங்கே பார்க்க இப்போ தயாங் தான் கோவம் வருது. வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு உன்னிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது இந்த மாதிரி சாரி கட்டாதானே, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேட்குறாரு. நீங்களும் நான் என்ன பண்ணேன், நான் கரெக்டாக தானே கட்டினேன், தயாங் சாரின்னா இப்படி தான் கட்டணும், என்ன நான் கட்டி விட்டதை நீ மறுபடியும் ஒத்துட்டு ஏன் அப்படி கட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயாங்கும் அந்த இடுப்பை பிடிச்சி கிள்றாரு. தயாங் என்ன பண்ணுறீங்க, ஒழிக்கட்டும்டி, ஒழிக்கட்டும், எனக்கும் இப்படி தாண்டி ஒழிச்சிச்சு மற்றவங்க உன்னை பார்க்கும்பொழுது. தயாங் மற்றவங்க பார்க்குறதுக்கு நான் என்ன தயாங் பண்ண முடியும், விடுங்க, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க வீகிட்ட. ஆனால் தயாங் விடுறதே இல்லை. உங்களுக்கு தான் அவ்வளோ பெயினாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த இடமே ரெண்டாக எடுதுடா. இனி இப்படி சாரி கட்டுவியாடி, சாரி கட்டுவியா சொல்லு, தயாங் வலிக்குது, விடுங்க தயாங், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்கடா. ஸோ இப்படி தான் போயிருக்கோம் அன்றைக்கி நைட்டு. ஸோ இப்படி தாண்டா போயிருக்கோம். மறுபடியும் காலேஜுக்கு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த வாட்டி சாரி கட்டக்கூடாதுன்னு தான் இருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு நினப்பு நீங்கள் சாரி கட்டிடுவீங்க. ஏன்னா தயாங்க்கு நீங்கள் சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் சாரியை கட்டிட்டு வரீங்க. தயாங் அதை பார்த்துட்டு மறுபடியும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கட்டி விடுறாரு. ஆனால் உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. தயாங் எத்தனை வாட்டி சொல்கிறது, விடுங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. தயாங்கும் என்னடி தெரியும், என்ன தெரியும், இடுப்பு தெரியுற மாதிரி கட்டுறதா உனக்கு தெரியுமா, சொல்லுடி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் சரி ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுடுறீங்க. ஸோ அழகாக கட்டி கூப்பிட்டு வராரு. ஆனால் தயாங்க்கு காலைல உங்களை அந்த இடுப்பில் பார்த்த அந்த இதுதான்டா ரொம்ப பிடிக்கும். ஐயோ இடுப்பாது, ஐயோ சாரி கட்டுறப்பெல்லாம் எனக்கு மூடாது, அந்த இடம் மட்டும் அப்படியே அல்வா துண்டு மாதிரி அப்படி இருக்கு. எப்படா அவளை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ தயாங் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு.
இப்போ உங்களையும் ஒரு கட்டத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ உங்களை இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி ஸ்டாஃப் ரூமுக்கு தான் கூப்பிட்டு வர்றாரு. ஸ்டாஃப் ரூமில் பார்த்தா நீங்களும் தயாங் மட்டும்தான் இருப்பீங்க. 2 பேர் மட்டும்தான் இருப்பீங்க. இங்கே வேறு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. தயாங் என்ன பண்ணுறீங்க? இங்கே யாருமே இல்லை. ஆமாண்டி, இங்கே யாருமே இல்லை, அதனால தான் நீங்கள் கூப்பிட்டு வந்தேன். தயாங் என்ன பேசுகிறீங்க? சிவனி என்னரு சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு நெத்தியில். ஸோ நீங்களும் தயாங் என்ன பண்ணுறீங்க? விடுங்க தயாங், யாராவது பார்த்துட போகிறாங்க. பார்த்தா என்னடி? பார்த்தா என்ன? நீ என் ஒய்ஃப், உன்னே கிஸ் பண்ணுவேன், வேறு யாரோட கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. தயாங்க் வர அந்த இடுப்பு தான் கண்ணு போயிட்டே இருக்கு. ஸோ அவரும் அந்த இடுப்பை மறுபடியும் பிடிக்கிறாரு. தயாங் இங்கேயுமா? விடுங்க தயாங், விடுங்க, வலிக்குது 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 தயாங், வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்கடா. நான் தயாங் விடுற மாதிரியே இல்லை. இதுக்கு தாண்டி இந்த மாதிரி சாரி கட்டாதான்னு சொன்னேன். பாத்தியா எனக்கே இப்படி ஆகுதுன்னு. அதுதான் சொன்னால் புரிஞ்சுக்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு விட்டுருப்பாரு. ஸோ இப்போ நீங்களும் பார்க்குறீங்க, பாவண்டா மறுபடியும் 2ஆக இருக்குது இந்த இடமே. இனி உனக்கு முன்னாடி சாரியே கட்டக்கூடாது. என்னம்மா பண்ணி வைக்கிறான், அப்படி வலிக்குது, எவ்வளோ கெஞ்சுறேன், விடுறானா எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் ரொம்ப கோவப்படுறீங்க. ஆனால் தயாங்க்கு அதெல்லாம் பெரிய விஷயமாகவே தெரியலை. அவர் பாட்டுக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்கார். ஸோ அப்படி தான் அன்றைக்கி போயிருக்கோம். மறுபடியும் சாரீ கட்டினா எங்கே மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிடலான்னுட்டு நீங்கள் சாரியே கட்ட மாட்டீங்கடா. இப்போ தயாங் தான் கடைசியாக கேட்டிருப்பாரு, யுவன் சொல்லு தயாங், சாரீ கட்ட முடியுமா முடியாதா? முடியாது. என்னடி உன் புருஷன் நான் கேட்குறேன், சாரீ கூட கட்ட மாட்டியா எனக்காக? தயாங் நான் சாரீ கட்டுற ஒவ்வொரு டைமும் நீங்கள் என் இடுப்பை பிடிச்சி இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி வலிக்குது. என்னாலும் சாரீ கட்ட முடியாது தயாங், விட்டுருங்க. ஓ அப்போ கட்ட மாட்டீங்க? மாட்டேன் அப்படின்ட்டு தயாங்கும் கேட்டுட்டு சரின்னு விட்டுருவார். இப்போ தயாங் தான் ஒரு மீட்டிங்காக வேறு ஊருக்கு போக வேண்டியது இருக்கும். ஆனால் உங்களுக்கு தயாங்கை விடலாம் மனசு வராது. என்ன தான் இப்படி பண்ணாலும் தயாங் கூட இருக்கிறது உங்களுக்கு ஹாப்பியாக தான்டா இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு தயாங்கை விடக்கூடாதுன்ட்டு தயாங்கிட்ட போய் கேட்குறீங்க. தயாங் என்ன சொல்லுவான்? என்ன நீ மீட்டிங் விஷயமா வேற எங்கேயும் போறியா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? இல்லை சும்மா கேட்டேன். போயிட்டு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 வாரம் ஆகும். என்ன 1 வாரமா? ஆமாம். தயாங் ஆனால் எதனால்? காலேஜ்லேருந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க, போகிறேன். நான் தாண்டா அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் மட்டும் பேசுகிறாரு. ஆனால் உங்களுக்கு தயாங்க விடலாம் மனசே இல்லை. ஸோ நீங்களும் தயாங் கண்டிப்பாக போகணுமா? ஆமாண்டி போகணும். ஆனால் அவனெல்லாம் இல்லை, நான் போகணும் அவ்வளோதான். சரி தயாங், ஆனால் எப்போ கிளம்புறீங்க? இன்னும் 2 நாளில். இப்போ உங்களுக்கு தான்டா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தயாங் கூட இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்துட்டு திடீர்னு தயாங் 1 வாரம் ட்ரிப்பு போகிறேன்னு சொன்னாக்கா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தயாங்க விடலாம் மனசே இருந்திருக்காது. ஸோ அப்படியே போகுது. நீங்கள் அவ்வளோவா பேச மாட்டீங்க இப்போ தயாங்கிட்ட. ஏன்னா தயாங் ட்ரிப்பு போகிறான்னு தெரிஞ்சதுங்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ 2 நாள் முடியுது. அன்றைக்கி சாயங்காலம் தான் நீங்கள் மறுபடியும் தயாங் கேட்டிருப்பாரு எனக்காக சாரீ கட்ட முடியாதுன்ட்டு. ஸோ நீங்களும் அழகாக சாரீ கட்டிட்டு போய் தயாங் பக்கத்தில் நிற்கிறீங்க. பார்கனியில் தான்ட்டா நீங்கள் இப்போ நிற்பீங்க. தயாங்கும் பார்த்துட்டு என்ன இன்னைக்கு புதுசாக சாரீ கட்டியிருக்கா? சும்மா தான், எனக்கு கட்டணும்னு தோணுச்சு. ஓ கட்டணும்னு தோணுச்சா? அப்புறம் ஏன்டி இப்படி கட்டியிருக்கா? தயாங் நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. எனக்கு இப்படி கட்டுறது தான் பிடிக்கும். உனக்கு பிடிக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் பேசிக்கிட்டு நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க, என்ன தயாங் போகிறீங்களா? ஆமாம். அப்புறம் 1 வாரம் தானே, போயிட்டு வந்துடுறேன். போய் ஆகணுமா? ஆமாண்டி போகணும். ஸோ இப்போ உங்களுக்கு தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தயாங் போகிறேன்னு சொல்லுவோம். பட் நீங்களும் சரி தயாங் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. தயாங்கும் பார்த்துட்டு உங்களை கிட்டக்க எடுக்கிறாரு.
அப்படின்ட்டு உங்களுக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ கிட்டக்க ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்கீங்க. ஸோ தயாங்க இப்போ அதான் தெரியுதுல்ல. அப்புறம் என்ன, எனக்கு உனக்கு என்னை விட மனசு இல்லை தானே அப்படின்னு சொல்லி கேட்க, யார் சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பட் தயாங்க்கு நல்லாவே தெரியுது. ஸோ உங்கள் இடுப்பை பிடிச்சி, ஏன்டி உண்மையை சொல்லு, நான் போகிறது உனக்கு கஷ்டமாக தானே இருக்குது, நான் போகட்டுமா இல்லை இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களும் நீ போனா போ, இருந்தார் எனக்கு என்ன, போகிறேன்னா போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தயாங்க்கு நான் சிரிப்பு தான் வருது. நீங்கள் என்ன தான் அப்படி சொன்னாலுமே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உலகில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தயாங்கும் சிரிக்கிறாரு. ஸோ உங்களோட இடுப்பை தான் இப்போ பிடிச்சி, வலிக்குது 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 வலிக்குது, ஏன்டி இதெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சு தானே சாரி கட்டிட்டு வந்த? ஆமாம், இப்போ என்ன, நீ தான் ஊருக்கு போகிறீல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசுகிற, விடு அப்படிங்கிறீங்க. தயாங்கும் அப்படியே கிஸ் பண்ணுறாரு உங்களை. இப்போ நீங்களும் தயாங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, தயாங்கும் சரி விடு நான் போகலை, ஆனால் டூர் ரொம்ப முக்கியமாச்சே, நீங்கள் போகிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, தயாங்கும் பரவாயில்ல விட்றி, நான் போகல, நீ தான் அவ்வளோ கஷ்டப்படுறி, அதுவும் சாரி வேறு கட்டிட்டு வந்து என் பக்கத்தில் நிற்கிற, எனக்கு ஒன்று விட்டு போக மனசு இல்லை அப்படின்னு சொல்லி தயாங்கம் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பியாகிடுது. நீங்களும் சாரி தயாங், நீங்கள் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது தயாங் தான், நான் போவேன்னு தெரிஞ்சதுனால தானே என்னை மயக்கிறதுக்கு தானே சாரி கட்டிட்டு வந்தேன், சொல்லு, சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடுப்பை தான் மறுபடியும் முடிச்சு அழுத்துறாரு. நீங்களும் வலிக்குது தயாங், அது என்னமோ உண்மை தான், நீங்கள் போகக்கூடாதுன்னு தான் நான் சரி கட்டினேன் அப்படின்னு சொல்லி தயங்கி சொல்கிறீங்க. இப்போ தயாங்க்கும் உங்களை விட்டுட்டு போக முடியல. அதுவும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ 2 பேரும் அப்படி தான் அன்றைக்கி முழுக்க பேசிக்கிட்டு, தயாங்கும் டூருக்கெலாம் போயிருக்க மாட்டார். அவர் சும்மா தான் சொல்லியிருப்பார் சொல்லப்போனால். இப்போ உங்கள் கூட தான் இருப்பார் தயாங்கும். தயாங்க்கு நீங்கள் எப்போல்லாம் சாரி கட்டுறீங்களோ அப்போல்லாம் உங்களை மேலே தான் ஒரு கண். மற்ற நேரத்தை விட தயாங்க்கு சாரி கட்டுற டைம் தாண்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதாண்டா தான் ஒன் ஷாட் முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, கமெண்ட் பண்ணுங்கடா. தேங்க்யூ.